வணக்கம் நண்பர்களே. என் பேர் பாலாஜி. நம்ம சேனல் இண்டெக்ஸ் ஸ்மார்ட் லெவல். இன்னைக்கு 25th மார்ச் 2026 போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ்ல நம்ம இண்டிகேட்டர் இன்னைக்கு எப்படி ஒர்க் ஆச்சுன்றதை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நாளும் நம்ம இண்டிகேட்டருடைய பர்ஃபார்மன்ஸ் மெருகேறிட்டே போகுது. நம்ம இண்டிகேட்டர் பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்றதை விட மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட் நல்லா இருக்கு. அதை நம்ம இண்டிகேட்டர் பக்காவா கேட்ச் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? ஸோ மார்க்கெட் நல்லா இருந்துச்சுன்னா இண்டிகேட்டர் நல்லா ஒர்க் ஆகும். ஈவன் மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டாக இருந்தாலும் நம்ம இண்டிகேட்டர் அதுலேயும் ஒர்க் ஆகும். ஸோ டெய்லி கண்டிப்பாக நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸில் நம்ம இண்டிகேட்டர் எப்படி நம்மளுடைய டார்கெட்டை அச்சீவ் ஆச்சு, ஸோ எப்படி பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ அனலைஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு காலையில் மார்க்கெட் கேப் அப்பில் தாங்க ஓப்பன் ஆச்சு. கேப் அப்பில் ஓப்பன் ஆகி 2364 மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி ஹியூஜ் புல்லிஷ் கேண்டில் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் முடிஞ்சோடனே நமக்கு இங்கே டார்கெட் வந்து போச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரே ஒரு புல் பேக்கு நம்ம டார்கெட் கிட்ட. ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துட்டு அங்கேருந்து பிரேக் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக மேலே டார்கெட். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன புல் பேக் டார்கெட்டில் அங்கேருந்து பிரேக் பண்ணி மேலே. அடுத்தது நம்ம டார்கெட் 3 அதையும் பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு கன்சல்டேஷன், டைட் கன்சல்டேஷன். இந்த இடத்துல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் எதுன்றதை நான் உங்களுக்கு ஆப்ஷன் சார்ட்டில் காட்டுறேன் பாருங்க. ப்ளஸ் ஸ்பாட் சார்ட்டில் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ரீப்ளே போட்டு காட்டுறேன். நமக்கு ஸ்பாட் சார்ட்லேயே நமக்கு டார்கெட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை ஸ்பாட் சார்ட் ஃபஸ்ட்டு நான் காட்டுறேன். இது முடிஞ்ச உடனே ஆப்ஷன் சார்ட்டில் உங்களுக்கு ஒரு மேஜிக் காட்டுறேன் பாருங்க. நம்ம இண்டிகேட்டர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்றதை நீங்கள் அதில் தெளிவாக தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பாட் சார்ட் ரீப்ளே போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சிங்க. ஸோ நான் இப்போ ப்ளே பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் முடிஞ்சு போச்சு. 10 மினிட்ஸில் நமக்கு 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு இங்கே டே ஸ்டேட்டஸ் வரும். இங்கே ஆனால் ஏடிஎக்ஸ் ஸ்டாப் காட்டுது, பயாஸ் அப் காட்டுது, ஹை வால்யூம். இன்னைக்கு காலையிலே ஹை வால்யூம் வந்துருச்சு, பர்பூசா கேண்டில் வந்துருச்சு நமக்கு. ஓகேங்களா? அண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 80% காட்டுது. மார்க்கெட் ஓவராலாக 32% மூவ் ஆயிருக்கு. 80% டார்கெட் காட்டுது. கண்ட்ரோல் பாருங்க, புல்ஸ் கண்ட்ரோல். புல் 89.9% கண்ட்ரோல் காலையிலே. பியர்ஸ் 10% கண்ட்ரோல் தான். புல் எவ்வளோ தூரத்துக்கு மார்க்கெட் கொண்டு போயிருக்காங்க? 29%. ஓகேங்களா? இப்போ அப்ளை பண்ணுறேன். ஸோ புல் 90%, 96%. இப்போ இந்த மூமெண்ட்டு ஓகேங்களா, நம்ம டார்கெட் பிரேக் பண்ண இந்த ஓஆர்பி கிட்டே நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெண்டிங் வந்துருச்சு. ஏடிஎக்ஸ் ட்ரெண்டிங், டே ஸ்டேட்டஸ் ஸ்ட்ராங் புல்லுன்னு வந்துருச்சு இங்கே. சரிங்களா? இங்கே ஸ்ட்ராங் புல் வந்துருச்சு, எல்லாமே புல் கண்ட்ரோல் வந்துருச்சு. ஆர்எஸ்ஐ ஓவர் பிராட். சரிங்களா? இன்னைக்கு காலையிலே ஆர்எஸ்ஐ ஓவர் பிராட், பட் புல் ஸ்ட்ராங் புல்லு, ட்ரெண்டிங்கு, பயாஸ் அப்பு, பாசிட்டிவ், எல்லாமே பாசிட்டிவ். ஓகேங்களா? புல்ஸ் கண்ட்ரோல் 96% மார்க்கெட்டு. நம்ம டார்கெட்டு 100% இங்கே காட்டுது. சரிங்களா? இந்த டைமில் ஓகே, பிரேக் அவுட் ஸ்லெப்டி கிளியர் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்தர் நம்ம அப்டேட் பார்ப்போம். ஸோ அடுத்த டார்கெட் நமக்கு இங்கே இருக்கு பாருங்க. 52% மார்க்கெட் ட்ரிவன். மார்க்கெட்டை ஒரு கன்சல்டேஷன் சின்னதாக 56%. அப்படியே நீங்கள் இந்த பர்சன்டேஜ் பார்த்துட்டே வரலாம். இங்கே 100% இருக்குது, உங்களுக்கு 58%. டார்கெட் 2 ரீச் ஆயிடுச்சு. ஸோ அதுலேருந்து 70%, அடுத்த கேண்டில் 70%, 72%, 75%, 83%, 86%. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் போனது பார்த்தீங்கன்னா 86%. ஸோ நம்ம இண்டிகேட்டரில் நம்ம சேஃப் ப்ளேக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறோம், 80% மோர் தென் எனஃப். ஓகேங்களா? ஆனால் இங்கே 100% காட்டுது, இங்கே 86ல நீங்கள் சொல்கிறீங்க இப்போ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். 86% உங்களுக்கு கண்டினியூஸ் ட்ரேடு. இது ஸ்பாட் சார்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆப்ஷன் சார்ட்டை நான் அடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கு உண்டான கிளியரன்ஸ் நான் கொடுப்பேன். ஏன் இது 86% அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நான் இதையும் ப்ளே பண்ணி முடிச்சிடுறேன் ஃபஸ்ட்டு. இது அதுக்கப்புறம் ஒரே கன்சல்டேஷன் தான். உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு ஃபுல்லாக கன்சல்டேட் ஆச்சு இன்னைக்கு. ஸோ ஏன்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு.
அதனால மார்க்கெட் அதுக்கு மேல போல. அது இல்லாம இன்னைக்கு ஆனது வந்து ஒரு பேனிக் பை தான் இது. ஒரு பேனிக் பை. இந்த இடத்துல எல்லாரும் வந்து அவங்களுடைய ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் மூவ் ஆகல. அங்கேயே தான் இருந்துச்சு. ஸோ அது எப்படின்றத நான் உங்களுக்கு ஆப்ஷன் சார்ட்ல காட்டுறேன். நம்ம இண்டிகேட்டர்ல இந்த பை செல் இண்டிகேஷன் இருக்கு. ஓகே. ஆனா இந்த பை செல் இண்டிகேஷன் வந்து நீங்க வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்கு தான் வச்சுக்கணுமே தவிர, நீங்க அத வச்சுட்டு ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அத வச்சுட்டு ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வேணா நீங்க எடுத்துக்கலாம் நீங்க. ஓகே. இங்க பார்த்தீங்களா? இப்ப இந்த இடத்துல இதுவரைக்கும் கன்சாலிடேட் ஆனது. இந்த இடத்துல லைம் கிரீன் கேண்டில் வித் டைமண்ட் ஐகானோட ஸ்ட்ராங்கா என்ட்ரி ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன். ஓகேங்களா? ஏன்னா கடைசி மூவ் இந்த இடத்துல அவன் வந்து ஒரு புல்லிஷ் மூவ் குடுக்கறதுக்கு ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல வந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க டைமண்ட் ஐகான் இருக்கு. பட் ஆனா நார்மல் ரெட் கேண்டில் தான். ஸோ நார்மல் கேண்டில்ஸ் தான். இந்த இடத்துல எதுவுமே இல்ல. நம்ம காலையிலே டெலிகிராம் குரூப்லயே நம்ம போட்டோம். இந்த இடத்துல வந்த உடனே அதுக்கப்புறம் நான் இதுக்கு மேல மார்க்கெட் கன்சாலிடேஷன் தான் இருக்கும். அப் ட்ரெண்ட் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் கன்சாலிடேஷன் தான் இன்னைக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த கன்ஃபர்மேஷன் வச்சுட்டு நம்ம புட் எடுத்தோம். எப்படின்னீங்கன்னா, இங்க பார்த்தீங்களா? மெரூன் கேண்டில் வித் டைமண்ட் ஐகான். ஸோ டைம் என்ன? 2:00 2:05. ஸோ 2:05 ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ்பைரி டே மூவ். ஸோ இந்த இடத்துலேருந்து அடுத்து நம்ம என்ட்ரி இது எது வரைக்கும் போச்சுன்னு பார்ப்போம். டார்கெட் 2 சரிங்களா? ஒரு புல்லிஷ் மூவ் கொடுத்த அந்த இடத்துல டார்கெட் 2 வரைக்கும் அந்த இடத்து வரைக்கும் போச்சு. அங்க ஒரு கன்சல்டேஷன் ஆகி திரும்ப ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் கன்சல்டேஷன் வர்ற மாதிரி வந்தா கீழே. ஆனால் பாருங்க டார்கெட் 2 பிரேக் பண்ணல. புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகேங்களா? இந்த இடத்துல அவன் பிரேக் பண்ணவே இல்லை. வர்ற மாதிரி வந்துட்டான். ஓகே. இப்ப நான் ஸ்பாட் சார்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்ப, உங்களுக்கு வந்து ஆப்ஷன் சார்ட் காட்டுறேன். நம்மளுடைய ஹை டார்கெட் ரேஞ்ச் இதுதான். மேக்ஸிமம் டார்கெட் இது டார்கெட் ரேஞ்ச் இது. சரிங்களா? நான் போன வீடியோல கூட சொன்னேன். போன வீடியோல நிஃப்டி எக்ஸ்பைரியில நமக்கு கரெக்ட்டா டார்கெட்ட டச் பண்ணுச்சு. ஹை டார்கெட்ட டச் பண்ணிட்டு அங்கிருந்து அதுக்கப்புறம் கீழ வந்துச்சு. நான் நேத்து வீடியோல சொல்லியிருந்தேன். எல்லா நாளும் நமக்கு ஹை டார்கெட்ட டச் பண்ணாது. இது மேக்ஸிமம் டார்கெட் தான். நமக்கு இங்க பெர்சன்டேஜ் எவ்வளவோ அந்த பெர்சன்டேஜ்க்கு தான் ஒர்க் பண்ணணும். ஸோ நேத்து வந்து பார்த்தீங்கன்னா 100% இருந்துச்சு. 100% அச்சீவ் ஆச்சு. இன்னைக்கு மார்க்கெட் 86% தான் அச்சீவ் ஆச்சு ஸ்பாட்ல. ஓகேங்களா? அதுவே ஹியூஜ் ப்ராஃபிட். உங்களுக்கு ஆப்ஷன் சார்ட் இப்ப நான் காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ தெளிவா நம்ம இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கோன்றத இப்ப பாருங்க ஆப்ஷன் சார்ட்ல. ஓகே. இப்ப நம்ம ஆப்ஷன் சார்ட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆப்ஷன் சார்ட்ல கால் அண்ட் புட் 2த்தையும் வச்சிருக்கிறோம். ஸோ நமக்கு இந்த அலர்ட் ஸ்ட்ரைக் டேபிள்ல நிஃப்டி வந்து 22,800ம் 23,000ம் நமக்கு இங்க காட்டுது. ஸோ நிஃப்டியை மட்டும் எடுத்து வச்சிருக்கிறோம். சென்செக்ஸ் 73,900 74,200 இதுவும் காட்டுது. நம்ம இப்போ நிஃப்டி மட்டும் எடுத்து வச்சுக்கோம். நிஃப்டி மட்டுமே போதும். இன்னைக்கு நிஃப்டியே பக்காவா இருக்காச்சு. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா இங்க தெரியும். ஓகே. கரெக்டா மார்க்கெட் ஓப்பன் ஆகி நமக்கு இங்க டார்கெட் 1 இங்க இருக்கு. ஸ்பாட்லயும் பக்கத்துல நான் உங்களுக்கு டார்கெட் காட்டினேன். சரிங்களா? டார்கெட் இங்க வந்துட்டு இது என்னன்னா வந்து ஹைய பிரேக் பண்ணிட்டு போன கேண்டில்ல ரீடெஸ்ட் பண்ண கேண்டில். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பாட்ல கரெக்டா டார்கெட் டச் பண்ணி ஓஆர்பிஐ ஹைய பிரேக் பண்ணி உள்ள நிக்கிற மாதிரி நின்றுட்டான். சரிங்களா? இங்க கால் சார்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட்டை டச் பண்ணிட்டு ரீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹைய ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான். ஹைய ரீடெஸ்ட் பண்ண மூமெண்ட் ஹியூஜ் ஆல்ரெடி புல்லிஷ் மூமெண்ட் தான். ஹைய ரீடெஸ்ட் பண்ண மூமெண்ட் ஹியூஜ் புல்லிஷ். அங்கிருந்து வந்து நம்ம டார்கெட் 2 வந்து டச் பண்ணிட்டு திரும்ப டார்கெட் 2 பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டார்கெட் 3 வந்துட்டு டார்கெட் 3யும் பிரேக் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட் அவே டார்கெட் 4 பாத்தீங்களா? எக்ஸாக்ட் பின் பாயிண்ட் டார்கெட் 4. ஸோ இந்த டார்கெட் தான் அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்னாக்கா நம்ம இங்க ஸ்பாட் சார்ட்ல நம்மளுடைய பர்சன்டேஜ் வச்சு தான். ஸோ 100% 86% வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆச்சு. ஸோ 86% இது ஒரு பேனிக் மூவ் ஆக்சுவலா இன்னைக்கு.
இன்னைக்கு நடந்தது ஒரு நார்மல் மூவ் கிடையாது. இது வந்து ஒரு பேனிக் பை, ஃபோர்ஸ்டு பைன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது ஷார்ட் கவரிங் தான். ஸோ அதனால வந்து எந்த பாயிண்ட்ல பையர்ஸ் எக்ஸிட் ஆவாங்கன்றத நம்ம வந்து கரெக்டாக கணிக்க முடியாது. ஆனால் நம்ம இண்டிகேட்டர்ல கணிச்சிட்டோம். எப்படின்னா நமக்கு இது பேனிக் மூவ்ன்றதுனால 80% நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். 100% காட்டினாலும் நம்ம 80% ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நமக்கு. பேனிக் மூவ்ன்றதுனால இது ஷார்ட் கவரிங்ன்றதுனால. இதுவே லாங் பில்டப்பாக இருந்தால் நம்ம 100% வரைக்கும் நம்ம கொண்டு போயிருப்போம். நமக்கு டார்கெட் வரைக்கும் வந்திருக்கும். இது லாங் பில்டப் இல்லை, ஷார்ட் கவரிங்ன்றதுனால ஸோ 80% ஃபிக்ஸ் பண்ணோம். 80% வரும்போது எக்ஸாக்ட் நம்ம டார்கெட் இந்த இடத்துல வந்துச்சு. 86%. நான் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ளே பண்ணி காட்டினேன். 86% வரைக்கும் புல்ஸ் இன்னைக்கு போனாங்க. ஸோ அந்த லெவல் இது. ஸோ அந்த 86% எக்ஸாக்ட் நம்ம டார்கெட் 4 வந்து 80% நம்ம டார்கெட்டுக்கு 86%ல டார்கெட் 4 மேட்ச் ஆச்சு. ரெண்டாவது அடுத்த கன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு இதப்ப ப்ளேபேக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. எக்ஸாக்ட் நம்ம எதுக்கு எக்ஸிட் ஆனோம் அப்படின்றத தெளிவாக இதில் நமக்கு தெரியும். இங்கே பாருங்க இப்போ காலையில் வந்து மார்க்கெட் வந்து ஹைக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு லாங் பில்டப் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் முடிஞ்சோடனே ஆப்ஷன் ஃப்ளோவில் லாங் பில்டப். ஸோ லாங் பில்டப்ன்றது ஸ்ட்ராங் புல். ஓகேங்களா? ஆனால் இதில் புல் பேக்ஸ் வந்து பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ லாங் பில்டப் வந்துருச்சு காலையிலே. இப்போ அடுத்தது ப்ளே பண்ணுறோம் பாருங்க. ஷார்ட் கவரிங் வந்துருச்சு. ஃபோர்ஸ்டு பை, நோ புல் பேக்ஸ். ஸோ இதிலே நமக்கு வந்து நம்ம இண்டிகேட்டர் கிளியராக ஐடென்டிஃபை பண்ணிடுச்சு. மேஜர் புல் பேக் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதிலே நமக்கு ஆல்ரெடி வந்துருச்சு ஷார்ட் கவரிங்கு. ஷார்ட் கவரிங்னாக்கா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கால் செல்லர்ஸ் வந்து பொசிஷன்ஸ் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து மார்க்கெட் கீழே போகும்னு கால் செல்லர்ஸ் பொசிஷன் வச்சுருந்தாங்க. மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி புல்லிஷ் கேண்டில், ஓப்பன் ஆகி பேரிஷ் கேண்டில் வரல, புல்லிஷ் கேண்டில் வந்துச்சு. புல்லிஷ் கேண்டில் வந்த உடனே பொசிஷன்ஸ் எல்லாரும் எக்ஸிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுடைய ஷார்ட் பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் எக்ஸிட் பண்ணிட்டு தே வேர் ஃபோர்ஸ் டு பை. கால் வந்து பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு பேனிக் பை. ஸோ பேனிக் பையில் மார்க்கெட்டு கண்டினியூஸாக போகும். மேஜர் புல் பேக் இருக்காது. நம்ம இண்டிகேட்டரில் அப்படி தான் இருக்கும். நம்ம இண்டிகேட்டரில் இதை ஆல்ரெடி கோட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ பேனிக் பையில் மார்க்கெட் கண்டினியூஸ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இதில் பாருங்கள், புல் ரேஞ்சு, ஸ்ட்ராங் புல், ட்ரெண்டிங் எல்லாமே வந்துச்சு. ஸோ கண்டினியூஸாக பாருங்கள், ஷார்ட் கவரிங், ஷார்ட் கவரிங். ஓகே, ட்ரேட் போயிட்டே இருக்குது. ஷார்ட் கவரிங், ஷார்ட் கவரிங் இருந்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பார்க்கல. இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு அன்வைண்டிங் வந்துருச்சு, வீக்னஸ். சரிங்களா? லாங் அன்வைண்டிங் வந்துருச்சு, வீக்னஸ். அந்த இடத்துல எக்ஸிட் ஆனோம். அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் பேரிஷ் கேண்டில் கொடுத்தா. ஸோ அதை வந்து வெயிட் பண்ணி பார்த்தோம். அப்படியே அதை விக் வச்சுட்டு மேலே வந்துட்டான். மேலே வந்து அடுத்த கேண்டில்லே நமக்கு ஷார்ட் கவரிங் வந்து போச்சு. ஸோ அதுலேயே அடுத்த என்ட்ரி நம்ம. ஆனால் அந்த கேண்டில் கீழே வந்துச்சு. ஏன்னா இந்த இடத்துல டார்கெட் அவன் பிரேக் பண்ணலன்றதுனால கீழே வந்துச்சு. அதுக்கு அடுத்த கேண்டில் பிரேக். ஓகேங்களா? ஷார்ட் கவரிங், கண்டினியூஸாக ஷார்ட் கவரிங் தான். ஸோ ஷார்ட் கவரிங் இருக்கும்போது நமக்கு ட்ரேட் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். அடுத்த கேண்டில் லாங் புல்லிஷ், டார்கெட் 3K. ஸோ இங்கே லாங் பில்டப்பு, ஷார்ட் கவரிங்கு, ஷார்ட் கவரிங். ஸோ வீக்னஸ் வந்துச்சுன்னா நம்ம எக்ஸிட். சரிங்களா? லாங் அன்வைண்டிங், வீக்னஸ் வந்துச்சுன்னா எக்ஸிட். லாங் பில்டப்பு, அடுத்தது ஷார்ட் கவரிங் கண்டினியூஸு. ஸோ ஷார்ட் கவரிங். இந்த பாயிண்ட் பாருங்க, இந்த கேண்டில் கிடையாது, இதுக்கு முன்னாடி கேண்டில். ஸோ நமக்கு ஆல்ரெடி இங்கே டார்கெட் 4 வந்துருச்சு. டார்கெட் 4ல நமக்கு இங்கே பிரேக் பண்ணல, முன்னாடி வச்சுட்டா. அதே சமயம் நமக்கு 86% நமக்கு வந்து ரீச் ஆயிடுச்சு. அடுத்த கேண்டில் பேரிஷ் கேண்டில் வந்த உடனே லாங் அன்வைண்டிங் வந்துச்சு, பொசிஷன் எக்ஸிட்டு. ஸோ பொசிஷன் எக்ஸிட் பண்ணோம். அங்கேருந்து ஒரு ஃபால் வந்துச்சு. எக்ஸிட் பொசிஷன் பாருங்க, லாங் அன்வைண்டிங், வீக்னஸ், எக்ஸிட் பொசிஷன். ஸோ எக்ஸிட் பொசிஷன் பண்ணோம். ஸோ திரும்ப அதுக்கப்புறமேட்டுக்கு திரும்ப கீழே வந்தால் எக்ஸிட் பொசிஷனில் தான் இருக்குது.
இந்த கேண்டில் இதுக்கு முன்னாடி கேண்டில் இந்த நான் வேணா வச்சு காட்டுறேன் பாருங்க. ஓகே, இந்த புல்லிஷ் கேண்டில்லே வந்த உடனே எத்தனை பேர் என்ட்ரி ஆயிருப்பீங்க இதை பார்த்துட்டு? இது திரும்ப மேலே போகுமா கீழே வருமான்றது தெரியாது. நான் இதை சொல்லுவேன், இது மேலதான் திரும்ப போகும். ஏன்னா அவன் ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணியிருக்கிறான். ஓகேங்களா? ப்ரீவியஸ் ஹையை பிரேக், இங்க ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணிட்டு மேலே போனா இங்க ரெசிஸ்டன்ஸ்ல டார்கெட் 4 இருந்துச்சு. அங்கிருந்து திரும்ப வந்து நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ப்ரீவியஸ் க்ளோஸை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கிறான். சேம் டைம் நம்ம குரூப்லேயும் நம்ம ரீடெஸ்டிங்னு போட்டோம். அங்க இருந்துட்டு அடுத்தது ஷார்ட் கவரிங் வந்துருச்சு. மறுபடியும் இங்கிருந்து ஒரு ஃபோர்ஸ்ட் பை அகெயின். ஸோ அடுத்த என்ட்ரி நமக்கு இது கேண்டலுக்கு அப்புறம் இங்க பாருங்க. ஷார்ட் கவரிங், லாங் பில்டப், ஷார்ட் கவரிங், லாங் பில்டப். ஓகே, நான் இப்போ ஃபோர்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறேன். கரெக்டாக மறுபடியும் பாருங்க, செகண்ட் டைம் ஆக்சுவலாக போறான்னா நம்ம டார்கெட்டை பிரேக் பண்ணுவோம். ஓகேங்களா? செகண்ட் டைமும் பாருங்க, கரெக்டாக டார்கெட்டுக்கு முன்னாடி வச்சுட்டான். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம எக்ஸிட், இந்த இடத்துல இந்த கேண்டில் டார்கெட்டை பிரேக் பண்ணியிருந்தேன்னா நம்ம கண்டினியூ பண்ணியிருப்போம். இந்த இடத்துல ஏன்னா ஆல்ரெடி இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸில் திரும்ப ரீடெஸ்ட் பண்ண வந்திருக்கு. ஸோ இங்கே ஸ்விங்கோட ஹை இருக்கு, ஸ்விங் ஹை இருக்கு. அடுத்து நமக்கு ஸ்விங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக டார்கெட்லேயே வச்சுட்டான். ஸோ எக்ஸிட் இந்த இடத்துல. அதுக்கப்புறமும் கண்டினியூஸ் பாருங்க. ஓகே, ஒரு விக் வச்சா லாங் பில்டப்ல தான் இருக்கு. ஓகே, இந்த கேண்டில் வந்த உடனே ஓகேங்களா நமக்கு ஷார்ட் பில்டப்பும் வந்துருச்சு, ஸ்ட்ராங் பியர் வந்துருச்சு, ஷார்ட் பில்டப் வந்துருச்சு. ஸோ லாங் பில்டப்பு, ஷார்ட் கவரிங் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ பேனிக் பையில் மார்க்கெட்டை மேலே கொண்டு போனாங்க. இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் அவங்களால கொண்டு போக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எல்லாம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கேருந்து அடுத்தது இதுக்கு மேலே போகாதுன்றது தெரிஞ்சு போச்சு. ஷார்ட் பில்டப் வந்துருச்சு இங்கே. ஸோ அடுத்தது பாருங்க. லாங் அன்வைண்டிங் வீக்னஸ் ஆயிடுச்சு. திரும்ப லாங் பில்டப் வந்திருக்கு, ஷார்ட் கவரிங் வந்திருக்கு. பட் கன்சால்டேஷன் தான். எதுவுமே நம்ம டார்கெட்டை பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் நம்ம டார்கெட் 4 100% பிரேக் பண்ணாதான் அப் ட்ரெண்டுன்றது தெளிவாக தெரிஞ்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே வந்தால் இன்னைக்கு ஒரு லாங் ட்ரேடு, அடுத்தது ஒரு ஸ்கேல்பிங், அடுத்து ஸ்கேல்பிங், அடுத்து ஸ்கேல்பிங். இதை வச்சு சூப்பராக இன்னைக்கு ட்ரேட் பண்ணியிருந்துருக்கலாம் நம்ம. ஸோ நம்ம இந்த அளவுக்கு பண்ணல, லாங் ட்ரேட் எடுத்தோம். அடுத்து இதை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல எவ்வளோ தூரம் வரும்ன்றதுனால வெயிட் பண்ணோம். ஆனால் இந்த இடத்துல என்ட்ரி ஆனோம், திரும்ப அதுக்கப்புறம் இங்கே எக்ஸிட் ஆனோம். திரும்ப அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே இருந்துட்டு நம்ம திரும்ப என்ட்ரி ஒரு 2 கேண்டில் தான் எடுத்தோம், எக்ஸிட்டு. திரும்ப பாருங்க, அடுத்து ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் வரும், அதில் பியர் நம்ம எடுத்தோம். ஸோ வீக்னஸ்ஸு, லாங் அன்வைண்டிங், இப்போ லாங் பில்டப் வந்துச்சு, ஷார்ட் கவரிங் வந்துருச்சு. ஷார்ட் கவரிங்கு ஓகேங்களா, லாங் பில்டப்பு, ஷார்ட் கவரிங்கு, லாங் பில்டப்பு, ஷார்ட் கவரிங்கு, லாங் பில்டப்பு. ஸோ அகெயின் டார்கெட் 4. இப்போ பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மெரூன் கலர் கேண்டில் வந்துச்சு. சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து நார்மல் கேண்டில் தான் கீழே வந்தது எல்லாமே. இங்கே பாருங்க, மெரூன் கலர் கேண்டில். மெரூன் கலர் வந்து நம்மளுடைய ஸ்ட்ராங் பியருக்கு உண்டான பேட்டர்ன். இங்கே லைம் கலர் வந்து ஸ்ட்ராங் புல்லுக்கு உண்டான பேட்டர்ன். மெரூன் வந்து ஸ்ட்ராங் பியருக்கு உண்டான பேட்டர்ன். ப்ளஸ் ஷார்ட் பில்டப், ஸ்ட்ராங் பியர் வந்துருச்சு இங்கேயும். இங்கே ஒரு என்ட்ரி பிஇல. அது ரீடெஸ்ட் பண்ணி அடுத்தது பாருங்க, ஸ்ட்ராங் வித் டைமண்ட் ஐக்கானோட வந்தா அடுத்தது சூப்பர் மூவ். இந்த இடம் தான் சரியான மூவ். ஸோ வீக்னஸ் ஆயிடுச்சு இந்த இடத்துல. ஓகே, வீக்னஸ் ஆச்சு, முடிஞ்சு போச்சு. டார்கெட்டும் இருக்குது, வீக்னஸ் ஆயிடுச்சு, அதோட நம்ம ட்ரேடு முடிஞ்சுது. இன்னைக்கு சூப்பர் மூவ், சூப்பர் ட்ரேடு. இன்னைக்கு ஒரு லாங் ட்ரேடு, அதுக்கப்புறம் கடைசியா ஒரு லாங் ட்ரேடு,
நடுவில் ஸ்கேல்பிங், நல்ல சூப்பர் ப்ராஃபிட், சூப்பராக நம்ம இண்டிகேட்டர் இன்னைக்கு பக்காவாக ஒர்க் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே தெளிவாக இவ்வளோ ப்ரூஃபோட ஒரு இண்டிகேட்டரை யாராலாவது காட்ட முடியும்னா நான் பெட் கட்டுறேன். கண்டிப்பாக முடியாது. நம்ம இண்டிகேட்டரோடைய பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு டார்கெட்டை பாருங்க பக்காவாக இன்னைக்கு ரீச் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு நம்ம இண்டிகேட்டர் பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு நிஜமாலுமே சொல்கிறேன், சரியான பர்ஃபார்மன்ஸ், சூப்பர் ப்ராஃபிட் இன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோ இன்னைக்கு இதோட முடியுது. இந்த இண்டிகேட்டர் யார் யாருக்கு வேணுமோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் சேனலுக்கோ இல்லை கமெண்ட்ஸில் இருக்கிற டெலிகிராம் சேனலுக்கு எனக்கு வந்து மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு ட்ரையல் வெர்ஷன் வேணும்னா நான் ட்ரையல் தரேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச்.